ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ரங்கோலி பார்க்குறீங்க இல்லையா, இனிமேல்ட்டு தேர்ஸ்டே ஆனால் ரங்கோலி வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டிப் பார்க்கலாம். நம்ம தேங்காய் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படின்னு ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்த்துருக்கோம். இது வந்து செகண்ட் டைப் ஆஃப் ஸ்டோரேஜ் ஆஃப் கோகோனட்டுன்ற மாதிரி இது வந்து ஒரு டைப்பான ஸ்டோர் பண்ணி வைக்கிற மெத்தடு. நம்ம வந்து தேங்காய் அந்த மாதிரி பீஸ் பண்ணிவிட்டு ஒரு குண்டாவில் போட்டு தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இந்த தண்ணி வந்து 2 days ஒன்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆனியனு உரிச்சி ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாது. பட் ஆனால் இந்த மாதிரி தோலை உரிச்சிட்டு ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு வேணுன்ற போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த தோலை வந்து உரிக்கிறது சில டைம்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். அதுக்காக ஒரு குட்டி டிப்ஸு. இந்த ஆனியன் வந்து மேலே பக்கமாக வச்சு நம்ம வந்து கத்தியில் சும்மா இப்படி கீறி விட்டோன்னா அழகாக அந்த தோல் வந்து உரிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், மேலேருந்து கத்தியால் கொஞ்சம் அப்படி கீறி விட்டோன்னா தோல் வந்து ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி மெத்தடில் நம்ம வந்து ஆனியனை ஈஸியாக உரித்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். டைமும் சேவ் ஆகும். நம்ம கையில் உரித்தோன்னா ரொம்ப டைம் எடுக்கும், உரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். இந்த மாதிரி கத்தியில் கீறி விட்டிங்கன்னா அந்த தோல் வந்து அழகாக உறிஞ்சி வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் உரித்து ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கட் பண்ணணும், உரிக்கணும் அப்படின்ற ஒரு கஷ்டமான ஒரு ஃபீலிங் வந்து இல்லாமல் ஈஸியாக நம்ம சமையல் வேலையை டக்குன்னு முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இப்போ வந்து வெங்காயம் எப்படி உரித்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஆனியனை கட் பண்ணும் போது நம்ம கண்ணிலேருந்து வரும் பாருங்கள் தண்ணி, அதை அவாய்ட் பண்ணோன்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம உரித்து வச்சுருக்க வெங்காயத்தை கொஞ்சமாக தண்ணியில் வந்து கொஞ்ச நேரம் போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கண்ணில் தண்ணி வராது, கண்ணும் எரிச்சல் எடுக்காது. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போது தண்ணியில் ஊற வச்ச ஆனியனை கட் பண்ணி பாருங்கள். கண் எரியுதா இல்லையான்னு ரியலாக சொல்கிறேன். கண் எரிச்சல் இல்லை, கண்லேருந்து தண்ணியும் வரல. இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனியன் கட் பண்ணும்போது நம்ம கண்ணிலேருந்து தண்ணி வராமல் ஈஸியாக குக்கிங் வேலையை சிம்பிளாக முடிச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட் டிப் வந்து கலாக்கொட்டை தோல் வந்து உரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், அதெல்லாம் இல்லை. ஆனால் அந்த தோல் வந்து வீடு ஃபுல்லாக எரிஞ்சு கிடக்கும். அதை வந்து நீட்டாக க்ளீனாக இந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணி நீங்கள் கலாக்கொட்டை தோல் எடுத்துட்டிங்கன்னா வீடு வந்து கலீஜாகாமல் நீட்டாக இருக்கும். கலாக்கொட்டை தோலும் உரிச்சிட்டு நம்ம அழகாக எடுத்துன்னு போய் டஸ்ட்பினில் போட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி ஜலிக்கிறதுனால கலாக்கொட்டைலாம் மேலே நின்னோடும், தோலெல்லாம் கீழே வந்துடும். இப்போ ஒரு காட்டன் போட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணோம் இல்லையா, அந்த காட்டனோட அந்த டவல் எடுத்துன்னு போய் நம்ம டஸ்ட்பினில் வந்து உதறிட்டோன்னா கரெக்டாக அந்த தோல் வந்து க்ளீனாக டஸ்ட்பினில் போய்ட்டோம். கலாக்கொட்டையை ஸ்டோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ரவை வந்து நம்ம வாங்கிட்டு வந்து வச்சு ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதில் வந்து பூச்சி விழுந்துடுது, ஒரு மாதிரி கட்டி ஆகிடுது. நம்ம ரவை வாங்கிட்டு வந்து நல்லா ஜலிச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் போட்டு நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டா இந்த ரவை வந்து 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. பாருங்கள், கடாயில் போட்டு நல்லா வறுக்கணும். அந்த ரவை வறுக்கிற வாசனை அப்படியே கமகமான வீடு ஃபுல்லாக வரும். அந்த அளவுக்கு ரவை நல்லா வறுத்து எடுத்து ஒரு ஹேர் டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மாதம் ஆனாலும் ரவை வந்து பூச்சி பிடிக்காது, அப்படியே இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு அர்ஜெண்ட்டாக ஏதாவது பண்ணணும், உப்புமா பண்ணணும், இல்லை கஞ்சி ஏதாவது காசணும் அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்து வறுத்துட்டு இருக்க வேண்டிய வேலையும் இல்லை, அந்த வேலையும் உங்களுக்கு ஈஸியாகிடும். இந்த மாதிரி வறுத்து ஆல்ரெடி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு எடுத்து போட்டு சமையல் வேலை முடிச்சிடலாம். உப்பிட்டு செய்கிறது சரி, ரவை கஞ்சி காசுறதும் சரி, ஈஸியாக இருக்கும். பாருங்கள், வறுத்து ஆற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு டப்ராவில் போட்டு மூடி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1 month ஆனால் கூட பூச்சி விழாமல் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம வந்து குக்கரில் வந்து பருப்பு போட்டு விசில் விட்டோன்னா விசிலுக்கு மேலே பொங்கி எல்லாம் கீழெல்லாம் வந்து ஸ்டவ்வெல்லாம் வந்து ஸ்பாயில் ஆகிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக நம்ம பருப்பு போடும்போதும் ஒரு கரண்டினா 1 டீஸ்பூன் எண்ணெய் அதில் விட்டிங்கன்னா பொங்கி வர்றது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஃபுல்லாக பொங்கி கீழெல்லாம் போகாது. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம வந்து
முள்ளங்கி வாங்கின்னு வந்து செய்வோம். இப்போ வந்து வின்டர் சீசனில் வந்து முள்ளங்கி எல்லாம் கோல்டு ஆகிடும், டக்குன்னு சளி பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த டிப்ஸு. உங்களுக்கு வந்து கோல்டு ஆகாமல் இருக்கணும், முள்ளங்கி சாப்பிடணும், முள்ளங்கி ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி உடம்புக்கு நல்லது, அதுக்கு நம்ம சேர்த்துக்கணுன்னா இந்த மாதிரி வறுத்து கடாயில் போட்டு வறுத்து செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும், கோல்டும் ஆகாது. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம வந்து குக்கரில் வந்து சாப்பாடு வந்து தாளிப்போம் இல்லைங்களா, டொமேட்டோ ரைஸு இல்லை சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாம் செய்வோம். இப்போ நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன்னா சோயா போட்டு சாப்பாடு வந்து செஞ்சுருக்கேன், சோயா பிரியாணி மாதிரி செஞ்சுருக்கேன். இதை வந்து நீங்கள் வந்து மசாலாலாம் கூட்டிட்டு தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது வந்து சாப்பாடு கொஞ்சம் ஒரு இடத்துல வந்து ஒயிட்டாக இருக்கும், ஒரு இடத்துல கலராக இருக்கும். ஈவனாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் ரைஸ் போட்டு கலரிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுங்க.